அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 11ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன் தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கான முதல் படியாக பல முன்னேற்றங்களை நீங்கள் சந்திக்க இருக்கீங்க. அந்த வகையில சிம்மராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சுக்கிரனும், ரிஷபத்தில் சூரியனும், மிதுனத்தில் குரு பகவானும், புதனும், செவ்வாயில் கேதுவும் செவ்வாயும் இணைந்து சிம்மத்தில் சஞ்சரிக்கிறாங்க. அதே போல கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்ம ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்ம ராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசினியர்களுக்கு ராசிநாதனான சூரியன் தசம கேந்திரத்தில் பலமாக இருக்கிறார். அவரோடு குடும்பாதிபதி புதனும் இணைந்திருப்பது நற்பலன்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரமா தான் இந்த வாரம் முழுவதுமே அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசி தொழில் ஸ்தானம் என்பது சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசினியர்களான உங்களுக்கு பொருள் வரவு என்பது நல்லபடியாகவே இருக்குங்க. முக்கியஸ்தர்கள் உங்களுக்கு பின்னால் இருந்து இயக்குவாங்க. உங்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லக்கூடிய ஒரு வாரத்தினுடைய அடித்தளமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு இருந்து அவரோடு விரைவில் புதனும் சேர இருப்பதால் நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்துமே துலங்குங்க. இவ்வளவு நாட்களாக எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் அந்த செயல்கள்ல தடங்களும் தாமதங்களும் ஏற்பட்டு வந்த நிலையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இந்த முன்னேற்றம் உங்களாலேயே நம்ப முடியாத அளவிற்கு அமைய இருக்குது. இது உண்மையிலேயே நமக்கு தான் நடந்துச்சு இல்ல கனவா என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு பல முன்னேற்றங்கள் எதிர்பாராத நேரத்தில் ஒரு நொடியில் நடக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் குறையக்கூடிய ஒரு காலமாக தான் இது அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே தொடருங்க. நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நீங்கள் வெற்றி பாதையில் பயணிக்கக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி ராகு சேர்க்கை, ராசியில் கேது அமர்ந்து அவர்களை பார்ப்பது, விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பது, இவைகளெல்லாம் குடும்ப பிரச்சனைகளை குறிக்கின்றன. குடும்பத்தில் விட்டு கொடுத்தல் அவசியங்க. வாழ்க்கை துணைவரின் ஆரோக்கிய விஷயத்துல மிகுந்த கவனத்தோடு இருங்க. அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது தேவையில்லாத வீண் வரை செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்கும். அதே போல் தவிர்க்க முடியாத மருத்துவ செலவுகள் ஏற்படதாங்க இருக்குது. இந்த மருத்துவ செலவுகளை தவிர்ப்பதற்கு சுப செலவுகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அந்த வகையில சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்துள்ள நிலையில சுக்கிரனும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் இந்த வாரம் முழுவதும் வருமானம் என்பது போதுமான அளவிற்கு இருக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு கலத்திரஸ்தானத்தில் சனியும் ராகுவும் சேர்ந்திருப்பதால் மனைவியினுடைய ஆரோக்கியத்திலோ அல்லது
மனைவி சிம்ம ராசியாக இருந்தால் கணவனுடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கவனம் காட்டுவது நல்லதுங்க. சிறு உபாதையானாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி ஆலோசனை பெறுவது தேவையில்லாத வீண் விரைய மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் உதவிகரமாக இருக்குங்க. நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை நிலவ இருக்கு. மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாதுங்க. ஆனா இந்த மருத்துவ செலவுகளை குறைக்க நீங்க சுப செலவுகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் பெண் அல்லது பிள்ளை அல்லது மாப்பிள்ளையினுடைய வரவு குடும்பத்தில் உற்சாகத்திலும் மகிழ்ச்சியிலும் ஆழ்த்த இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு கலத்திரஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும் சேர்ந்திருப்பதால் கணவன் மனைவி குடும்ப பொறுப்புகள் காரணமாகவோ அல்லது உத்தியோக காரணமாகவோ பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்து கலத்திரஸ்தான பார்ப்பதால திருமண முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்கு. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குதுங்க. இந்த முயற்சிகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனாகிய சூரிய பகவான் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்துள்ள இத்தருணத்துல சனி மற்றும் ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் பணிச்சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. இருந்தாலும் கூட உங்களுடைய இந்த ஆர்வத்தின் காரணமாக மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினருடைய பாராட்டுதல் கிடைக்க இருக்கு. இதன் பலனாக காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள், குறிப்பாக நிர்வாகத்தினர் உங்கள் மீது நல்ல ஒரு நம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. இதன் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தற்காலிக பணிகள்ல இருப்பவர்களுக்கும் கூட தங்களுடைய பணிகள்ல நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இந்த வாரத்துல நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. அதே போல் சிம்மராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் 11ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன் வாழ்ந்து காட்டக்கூடிய அளவிற்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் தொழில் மற்றும் வியாபார ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரக நிலைகளின்படி இந்த வாரம் முழுவதுமே சந்தை நிலவரம் உங்களுக்கு உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய சரக்குகளுக்கு நல்ல ஒரு விலையும் கிடைக்க இருக்குது. உற்பத்தியை சிறிது அதிகரித்து கொள்ளலாங்க. அது மட்டும் இல்லாம நிதி நிறுவனங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். புதிய முதலீடுகள்ல அளவோடு நீங்கள் தாராளமாக ஈடுபடலாங்க. சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க. உற்பத்திக்கு அத்தியாவசியமான மூலப்பொருட்களுடைய நியாயமான விலை உங்களுக்கு கிடைக்க இருக்குது. அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையினருக்கு வாய்ப்புகளும் வருமானமும் ஒரே சீராக இருக்குங்க. மக்களிடையே செல்வாக்கு உயர இருக்கு. சங்கீத வித்வான்கள், பரதநாட்டிய கலைஞர்கள், நடிகர்கள், திரைப்பட தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள் ஆகியோருக்கு லாபகரமான ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது சுக்கிரனுடைய சஞ்சார நிலை எடுத்துக்காட்டுது. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் படப்பிடிப்பிற்காக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகளும் இருக்குதுங்க. உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிக்கொணர்வதன் மூலமாக எதிர்பாராத பல பட வாய்ப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையை தங்களுடைய அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாக சஞ்சரிப்பதால கட்சியில் ஆதரவு, மக்களிடையே செல்வாக்கும் உயர இருக்கு. புதிய பொறுப்புகளை ஏற்க நேரிடுங்க. அது மட்டும் இல்லாம தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் செல்வாக்கு நிறைந்த அரசியல் கட்சி ஒன்றிற்கு மாறும் உங்களுக்கு வாய்ப்பும் கிடைக்க இருக்குது. கட்சியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. சிம்மராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு கட்சியில் மறைமுக எதிர்ப்புகள் இருந்து வந்த நிலையில் அவை அனைத்துமே நீங்கி மக்கள் மத்தியிலும் சரி மேலிட தலைவர்கள் மத்தியிலும் உங்களுக்கு ஆதரவும் செல்வாக்கு ஏற்பட இருக்குதுங்க. இதனால் கட்சியில் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்க இருக்குது. ஒரு சிலருக்கு
கட்சியில் பொறுப்புகளோ அல்லது அரசு பதவியோ கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் புதன் உள்ளிட்ட மற்ற கிரகங்களும் சாதகமாக சஞ்சரிப்பதால் கல்வி முன்னேற்றம் நீடிக்குதுங்க. விளையாட்டுகள் போட்டிகள் ஆகியவற்றிலும் முன்னணியில் இருப்பீங்க. தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை பெற்று உங்களுடைய பெற்றோர்களில் மகிழ்ச்சியில் ஆழ்த்த இருக்கீங்க என்பது கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவே அனுகூலமாக சஞ்சரிக்கின்றன. விளைச்சலும் வருமானமும் ஒரே சீராக இருக்குங்க. தண்ணீர் பற்றாக்குறை சிறிதும் இராது. கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்குங்க. இருந்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு. சிம்மராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 11ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ராசியின் களத்திரஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள சனி மற்றும் ராகு மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் தனது 9ஆம் பார்வையினால் தோஷத்தை போக்குவதால் கணவன் மனைவியிடையே அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குங்க. வேலைக்கு சென்று வரும் சிம்மராசி பெண்மணிகளுக்கு பணிச்சுமை அதிகரித்தாலும் அதற்கேற்ப ஊதிய உயர்வு கிடைப்பது மகிழ்ச்சியை அளிக்கும் விதமாக அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசினியர்கள் களத்திரஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனமாக இருப்பது நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது தேவையில்லாத வீண் விரய செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவுங்க. அதே போல திருமண திருமணத்திற்காக காத்திருக்கும் கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் சிம்மராசினியர்களுக்கும் கூட இந்த வாரத்தில் ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை தென்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அந்த வகையில இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மனைவி செய்யும் ஒரு சிறு தவறுகளை பெரிதாக்கி குற்றம் கூறுவதை தவிர்த்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. சிம்மராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் அவரவர் வீட்டில் உள்ள பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடலாம். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.